அந்த லெஜெண்டோட படத்துக்கு பயங்கரமா இன்சார்ட்ல பண்ணணும். அடுத்த விஜயா வந்துருவாரு. அடுத்த விஜய். ஜனநாயகனும் லீடர் படமும் வந்துச்சுன்னா மாஸ் வந்து லீடர் படம் தான். கில்லர் ரிலீஸ் கூட அந்த வாய்ப்பு கிடையாது, அந்த வாய்ப்பு கிடையாது. இதுக்கு அவ்வளோ வாய்ப்பு. தன்னம்பிக்கை நாயகன், லெஜெண்ட். இனிமே அடுத்த தலைமை நம்ம ஆள் தான். அடுத்த தலைமை லெஜெண்ட் தான், லெஜெண்ட் தான் அடுத்த தளபதி. வேற எதுவுமே இல்லை. செம்ம சூப்பர்ண்ணா, வேற லெவலுக்கு செம்மையா இருக்கு. வேற லெவல், வேற லெவல். தலையை மிஞ்சிட்டாரு எங்க லீடர். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஃபைட்டிங் சூப்பர். வேற என்ன சூப்பர்? ஃபைட்டிங் சூப்பர். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா. வேற எது சூப்பரா இருந்துச்சு? அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிப்பு ரொம்ப நல்லா. ரொம்ப நல்லா. ஃபியூச்சர்ல அவரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை வருவதற்கு அனைத்து குவாலிட்டிஸும் அவருக்கு இருக்கு. அஜித் விஜய் கிடையாது. கமலஹாசன் எப்படி மாறுபட்டு வேடத்தில் நடிச்சாரோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து ஒரு சங்கர் சார் டைரக்ட் பண்ணா கூட அவர் லீடர் தான். எது முன்னாடி வந்தா ஃபர்ஸ்ட் தான். அவர் கால் வச்சா ஃபர்ஸ்ட் தான். எல்லாத்துமே வியாபாரத்திலும் சரி. பயங்கரமா இருக்கணும் தியேட்டர்ல வந்து. இந்த மாதிரி படம் எந்த தியேட்டர்லயுமே இருக்க கூடாது. அந்த படம் இது பயங்கரமா இருக்கணும். எப்ப அண்ணன் பேஸ் தரையில தெரியுதோ டீசர் ஆரம்பிச்சு அப்ப எல்லாரும் வரக்க ஓட்டுறீங்க. அப்புறம் எல்லாரும் வெறுத்துடணும் ஆட்டத்தை. ஓகே, என்ன சவுண்டா காணா பின்னாடி பாத்தியா? எத்தனை கேமரா பாத்தியா? வெறுத்து விட்டுறணும். எப்படி இடம் இருந்தா மாறி உட்காரு, மாறி உட்காரு, மாறி உட்காந்துக்கிறா, மாறி உட்காந்து. படம் வேற லெவல். ப்ரோ படம் வந்தா நல்ல மாசா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஏன் சொல்றோம்னா அதே மாதிரி இந்த எபிசோட் படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தகப்பனார் என்ன செய்யணுமோ அதுக்குரிய எபிசோடா எடுத்திருக்காங்க. அதாவது முதல் படம் படிப்புக்காக எடுத்தார், ரெண்டாவது படம் பிள்ளைகளுக்காக எடுத்திருக்காரு. சின்ன காமராஜர். இதை நீங்க பாருங்க, எல்லாமே இருக்கு. நடிப்பு அரக்கம். செம்ம ட்ரைலர் செம்மையா இருக்கு. டீசர் மாசா இருக்கு சார். லட்சம் தான் மாசு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? டீசர் சிறப்பா இருக்குண்ணா. மாசா இருக்கா? வேற லெவல் ப்ரோ. வேற லெவல், வேற லெவல். வேற லெவல்ல வருது. ட்ரைலர் வந்தாலே வேற லெவல். மூவி வந்து அதை கூட வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபீல் ஃபயரா இருக்கு. எப்படி இருக்கு? ஃபயரா இருக்கு. ஃபயர். ஆமா. அவன் விஜய் படம் இந்த ஆக்ஷன். ஆமா. அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருண்ணா. சூப்பரா இருக்குடா. லெஜெண்ட் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. லெஜெண்ட் வேற லெவல் பண்ணியிருக்காரு. பயங்கரமா இருக்கு. நல்ல ஆக்ஷன், த்ரில்லிங்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு படம். வேற லெவல் வரும் சார். லெஜெண்ட்ஸை சீரியஸாகவே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒரு புது மனுஷனுடைய வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் அவர் நடிச்சிருக்காரு. உண்மையிலே ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். ஃபியூச்சரில் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை வருவதற்கு அனைத்து குவாலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. தேங்க்யூ. வேற லெவல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா நடிச்சிருக்காருண்ணா. ஃபியூச்சரில் நல்ல சூப்பர் ஆக்டர் வராருண்ணா. மாசா இருக்குண்ணா, செம்ம மாசா இருக்குண்ணா. விஜய் படம் இன்னும் வரல. எங்க அண்ணன் படம் வந்து செம்மையா இருக்குது. விஜய் படத்தோட பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. லெஜெண்ட் சார் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. சூப்பர் ட்ரைலர். சூப்பர் 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 வேற லெவல். சூப்பர் சூப்பர் வேற லெவல். சூப்பர் சூப்பர் வேற லெவல். வேற லெவலா இருக்குங்க. நீங்க இந்த படத்தை பாருங்க. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். லீடர் மேல வேற லெவல். தரமான சம்பவம்.
படத்தை பாருங்க எல்லா படத்தையும் மறந்துடுங்க. லீடு வந்து எப்பவுமே நம்பர் 1 லீடு தான் நம்பர் 1 வேற லெவல். எல்லாமே செம. இதில் குறைன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. லீடர்னா வேற லெவல் நம்பர் 1. இது அடிச்சுக்க வேற எதுவுமே கிடையாது. சூப்பர். பாருங்க தரமான ட்ரெய்லர் வைப்புனா அவ்வளோ பெரிய வைப்பு தலைவரா. கில்லு ரீலீஸ் கூட அந்த வைப்பு கிடையாது, அந்த வைப்பு கிடையாது. இதுக்கு அவ்வளோ வைப்பு. தன்னம்பிக்கை நாயகன், லெஜெண்ட். அவ்வளோ பேத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு அவர் உழைப்புல இருக்கு. நாங்கள் அதனால எல்லாமே நல்லதா இருக்கு. ஜனநாயகனுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட அது வரலங்க. இது எங்களுக்கு ஒரு மன நிகழ்ச்சியா இருக்குது. கொண்டாட்டம் உலகமெங்கும் கொண்டாட்டம் தான். நீங்க சர வெடியா நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிரவுட் அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரெய்லருக்கு இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. இங்க மட்டும் தான் இது இவ்வளவு ட்ரெய்லருக்கு. ட்ரெய்லர் தான். இன்னும் மெயின் பிக்சர் நிறையவே இருக்கு. அது நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. படம் கொண்டாடுற மாதிரி எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் தலைவர் அப்பா மக சென்டிமெண்ட் தான். அதுல சூப்பர்னா சூப்பர். அது தலைவர் ஒரு அப்பா ஒரு ஹீரோ தான். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு ஹீரோ தான். இனிமே அடுத்த தலைமை நம்ம ஆள் தான். அடுத்த தலைமை லெஜெண்ட் தான். அடுத்த தளபதி. வேற எதுவுமே இல்லை. லெஜெண்ட் தான். சூப்பரா இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்ட் மேடம். நல்லா இருந்துச்சு. படம் தெளிவாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான், சூப்பராக இருக்கு படம். அதில் சென்டிமெண்ட் இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃபைட்டிங் சீன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஆமாம். மியூசிக் நல்லா இருந்தது. அது மியூசிக் கேட்கும் போது தேட்டர்லாம் அதிருது நல்லா பயங்கரமாக. ஆமாம் அதிருது. அண்ணன் வேற லெவல். ஆமாம் அவர் வந்து ரியல் லீடர் தான். அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக வரும் படம். பக்காவாக வரும். செம்மையாக இருந்தது. பொண்ணு நடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மாசா இருந்தது, லுக்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. தலையவே மிஞ்சிட்டாரு எங்க தலை. உண்மையிலே லீடர். தலையை மிஞ்சிட்டாரு எங்க லீடர். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி வேற லெவல்ல படத்தை பாருங்க. டீச்சரே செம்மையா இருக்கு. அவர் அஜித் விஜய் கிடையாது. கமலஹாசன் எப்படி மாறுபட்டு வேடத்தில் நடிச்சாரோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து ஒரு சங்கர் சார் டைரக்ட் பண்ணா கூட அவர் லீடர் தான். எது முன்னாடி வந்தா ஃபர்ஸ்ட் தான். அவர் கால் வச்சா ஃபர்ஸ்ட் தான். எல்லாத்துமே வியாபாரத்திலும் சரி. ஃபைட்டு உண்மையிலே ரொம்ப அதிரடியா இருக்கு. ரொம்ப எபாக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் படமா இருக்கு. பெரிய பெரிய நடிகர் அஜித் சூர்யாவெல்லாம் மிஞ்சியாச்சு. பார்வைக்கு ரொம்ப இப்போ வர்ற இளைஞர்களுக்கு சன்னதிகளுக்கு ரொம்ப ஒரு பிரமாண்டமாக இருக்கும். இப்போ வர்ற சம்மருக்கு வந்து பெரிய ஒரு அற்புதமான லீடர் படம் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததோட கண்டிப்பா அதே அடிக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா சார். ஜனநாயகன் லீடர் ஒன்னா வந்தா என்ன? கண்டிப்பா எது வந்தாலும் இது தோத்து போன லீடருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும்ன்ற மக்கள் உணர்வாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அது அவங்களே உணர்ந்துருவாங்க. உண்மையிலே அது இருந்து ரொம்ப ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப இதுவாக எடுத்துக்காங்க. நல்லா இருக்கு உண்மையிலேயே. அதற்கு தான் எங்களுக்கு போட்டி. எங்களுடைய தலைவர் வந்து நாங்கள் அவங்களுடைய விஜய் தலை அஜித் ரசிகர்களாக இருந்தவங்க தான். இப்போ எங்களுக்குலாம் அவ்வளோ தாண்டி நாங்கள் ஓரம் கட்டு இப்போ எங்கள் லீடருடைய ரசிகராக மாறி எங்களுக்கு பேரும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க. அந்த இதில் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்த விட ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேற லெவலு. பயங்கரமாக இருக்குது. சொல்கிறதுக்கு இது வேலை. மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஒன்றும் மியூசிக்லாம் அட்வான்ஸாக சூப்பராக நல்லாவே இருந்துச்சு. திறமையாக நல்லா படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சாக்லேட் பாயாக நடித்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாருக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்குறாங்க. வேறு லெவல். ஆமாம், அண்ணன் பெரிய ஆளாவார். இந்தியா மட்டும் பெரிய ஆளாவார் அண்ணன். என்னுடைய வாழ்த்துக்கள். ஜனநாயகனும் லீடர் படமும் வந்துச்சுன்னா மாஸ் வந்து லீடர் படம் தான். காரணம் என்ன? ஜனநாயகம் படத்துடைய லீடர் நம்மளுடைய விஜய் வந்து ஆதி காலத்திலேருந்து, அதாவது சின்ன வயசுலேருந்து சினிமா ஃபீல்டிலேருந்து வந்தவங்க. அதே மாதிரி இன்றைக்கி அழிந்து வரக்கூடிய ஒரு சினிமா ஃபீல்டை மீட்டெடுப்பதற்காக ஒரு தொழிலதிபராக மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களின் பாமர மக்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக உயிர் தெளிந்து அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சினிமா ஃபீல்டில் வந்து நம்பர் 1 லீடரான லெஜெண்ட் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. மாஸ் எப்படி இருந்துச்சு? மாஸ் வந்து உங்களுக்கே தெரியும். போன படத்தில் வந்து லெஜெண்ட் படத்தை வந்து விமர்சித்த அத்தனை யூடியூப் நண்பர்களோ இல்லை எல்லா மீடியாவும் இந்த லீடர் படத்தை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த சீக்வன்ஸ் பூஸ்ட் பம்ப்ஸாக இருந்துச்சு? இல்லை, அண்ணன் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுமே
ரியலாக தான் இருக்கும். மேக்கப் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. மேக்கப் எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா. இப்படியான சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் அது சொல்ல வேண்டாம்ல. ஏன்னா கருடன் படத்தை எடுத்த டேரக்டர் தான் இங்கேயும் எடுக்கிறாங்க. செந்தில்குமாரனுடைய செயல்பாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு வந்திருக்குது. அடுத்த படமும் அண்ணன் லான்ச் ஆயிருச்சு, கொடுத்துட்டு இருக்கிறாங்க, புக்கிங் ஆகிருக்குது. அது வந்து எப்படின்னா கேஜிஎஃப் ஸ்டைலில் வருது. இளைஞர்கள் பூரா எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். கல்லூரி ஸ்டூடெண்டோ சைல்டோ அதேமாதிரி தாய் குழம்போ எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டிய என்பது இன்னொன்று. அந்த ஹேண்ட்ஸம் லுக் எப்படி இருக்கு? ஆமாம், உங்களுக்கே தெரியும், தாடி வச்சா எப்படியுமோ தமிழர்களுடைய கலாச்சாரப்படி தாடி தான் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு. மீசையும் தாடியும் நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமை. அதை நிலைநாட்டும் விதமாக அண்ணன் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. இனி போட்டி யாருக்கு? அண்ணன் வந்து யார்ட்டையுமே போட்டி பட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அண்ணனுடைய ஸ்டைலை எனக்கும் தனித்துவம் வெற்றி நடைபடுவதற்காக வீர வேங்கை போல செயல்படுவார். டீசருக்கே இவ்வளோ க்ரௌட், இவ்வளோ கொண்டாட்டம். படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, படம் வந்தால் தமிழ்நாடு தெறிக்க விடுவோம், அந்த அளவுக்கு மாஸ் காமிப்போம்.